அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா. மதுராந்தகம் அடுத்த சோத்துப்பாக்கம் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஸ்ரீ தேவத அனுதை விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூரணஹூதி, தீபாராதனை மற்றும் புதிய சிலைகள் கருவளம் வந்தது. மாலை 5 மணிக்கு வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குகார்ப்பணம், ரக்ஷபந்தனம், கும்ப அலங்காரம், சனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகசாலை பூஜைகள், ஹோமம், பூரணை, தீபாராதனை நடைபெற்றது. ஐப்பசி 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு விசேஷ சாந்தி, 2ஆம் கால யாக பூஜை, புதிய சிலைக்கு கண் திறத்தல், கோபுர கலசங்கள் புதியவை வைத்தல், எந்திர பிரதேசத்தை, பிம்பர் பிரதிஷ்டை, திரவியமும், வேத பாராயணம், தமிழ் முறை பாராயணம், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு மங்கள இசை, 3ஆம் காலையாக பூஜைகள், மருந்து சாத்துதல், ஹோமம், நாமகரணம், திரவியமும், உண்ணாஹூதி, ராகத்தால கீத உபாச்சாரணங்கள், தீபாராதனை நடைபெற்றது. ஐப்பசி 14ஆம் தேதி மங்கள இசை, 4ஆம் கால யாக பூஜைகள், தம்பதி சங்கல்பம், திரவிய மூல மந்திர ஹோமம், மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, யாத்திரா தானம், கலச புறப்பாடு நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விமான கோபுர கலசத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆதிபராசக்தி சித்தர் வீட ஆன்மீக இளைஞரணி எழுச்சி வழிகாட்டி சக்தி கோப அன்பழகன் கலந்து கொண்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார். நிகழ்ச்சிகள் மேல்மருவத்தூர் சக்தி கோபா, செந்தில்குமார், சக்தி அகத்தியர், சோத்துப்பாக்கம் NVM திருமண மகால் உரிமையாளர், NVM சீதாராமன், சோத்துப்பாக்கம் கெஜபதி எலக்ட்ரிக்கல் உரிமையாளர், கெஜபதி தொழிலதிபர் AVK உமாபதி, ஊராட்சி மன்ற தலைவர் PM ஸ்ரீதர், சோத்துப்பாக்கம் தொழிலதிபர் AVK ராஜா, சோத்துப்பாக்கம் முருகன், அரிசி ஆலை VPR திருமண மகால் உரிமையாளர் VP பாலச்சந்தர், அருளாளர் RNC தண்டபாணி, பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பிரகாஷ், சோத்துப்பாக்கம் துணைத் தலைவர் அருணகிரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தவர் சர்வசாக சிவஸ்ரீ குமரகிரி ஸ்ரீ சி வாட்சாரியார். விழாவில் ஆலய திருப்பணிக்கு மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் நண்பர் குழு, திருவள்ளூர் நகர் கிராம பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன.